படித்து விட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். குழந்தைகளுக்கு படிப்பினுடைய அவசியத்தை சொல்லிக் கொடுங்கள். மற்றவருக்கு சென்ற விடவெல்லாம் சிறப்பு சொன்னாங்களே உண்மை. 32 நாடுகளுக்கு போயிட்டு வந்த 31 தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாசத்துல இருந்து 32 ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ மியான்மர் பர்மா போயிட்டு வந்தேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினது. அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. எங்க அப்பா என்னை பார்க்க வரலையா, எங்க அம்மா என்னை எடுத்துட்டு வெளியில வந்துச்சா, ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டுருக்குது, கொண்டு போய் என்ன பிராட்வேல விட்டுடுன்னு. ரிக்ஷாக்காரர் 1 ரூபா கேட்டார். எங்க அம்மாட்ட 1 ரூபா இல்லை, 75 பைசா அங்கே செலவாயிடுச்சு. 25 பைசா இருக்கு, 15 பைசா பிள்ளைக்கு பால், 10 பைசா இருக்குது, கூட்டு போய் விடுவியா இல்லையான்னு மிரட்டியிருக்காங்க எங்க அம்மா. ரிக்ஷாக்காரர் 1 ரூபா கொடுத்தா வண்டியில் ஏறி, இல்லைன்னா போனேன். இங்க பாரு பச்சை உடம்புக்காரி, கைப்பிள்ளைய வச்சிருக்கேன், சரி சரி ஏறு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அம்மா ஏறும் போது தான் அந்த காலை பார்த்துருக்காங்க. அந்த கால் 2 பிங்க் காலு. ஃபஸ்ட்டு ரிக்ஷால ஏறுது. பிறந்து 3 நாள் பிராட்வேல கொண்டு போய் விட்டாங்களா. விட்டுட்டு எங்கள் அம்மா கரெக்டாக முடிச்சு வச்சிருந்தா 10 பைசாவை கொடுத்தாங்க. ரிக்ஷாக்காரது வேணான்னு சொல்லிட்டார். பிறந்த 3 நாள்ல இருந்தே ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறவன் 32 நாடுகளுக்கோ பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்டு வாங்குற ஏன் செலவில். படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைக்கிறீர்களோ அது கிடைக்கும். இப்பொழுது என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்கு ஓடிக்கொண்டு படிப்பை விட்டு விட்டீர்கள் என்றால் அது கிடைக்கும், தங்காது. எது உங்களுக்கு பர்மனண்டா கிடைக்கணுமோ அதுவும் கிடைக்காமல் போகும்.